ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை உயர்நீதிமன்ற கேள்வியால் சிக்கிக் கொண்டவர். பலரும் பயந்த பதவிக்கு தைரியமாக வந்து சேர்ந்தவர். திண்டுக்கல் ஆட்சியராக மக்களின் குட் புக்கில் இடம்பெற்றவர். ஓராண்டாக அமலாக்கத்துறையால் கண்காணிக்கப்பட்டவர். அவர்தான் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநரான விசாகன் IAS. தமிழ்நாட்டின் வறண்ட மாவட்டமான ராமநாதபுரத்தின் பரமக்குடியில் பிறந்தவர் விசாகன். பள்ளி படிப்பை பரமக்குடியிலும் மதுரையிலும் முடித்தவர். திண்டுக்கல்லில் உள்ள RVS கல்லூரியில் 1987ஆம் ஆண்டு சேர்ந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்தார். பின்னர் மதுரையில் உள்ள காமராஜர் பல்கலைக்கழகத்தில் MBA நிதி மேலாண்மை துறையில் முதுநிலை பட்டமும் பெற்ற விசாகன் முனைவர் பட்டமும் முடித்தார். கல்லூரி காலத்தில் இருந்தே IAS படிக்கும் எண்ணத்தோடு இருந்த விசாகன் அதற்கான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார். அப்போது நடந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வை எழுதிய விசாகன் அதில் வெற்றி பெற அரசு ஊழியராக பணியில் சேர்ந்தார். ஆரம்பத்தில் DRO-வாக பணியை தொடங்கிய விசாகன் சில மாவட்டங்களில் துணை ஆட்சியராகவும் பணியாற்றினார். அரசு விதிகளின்படி குரூப் 1 அதிகாரிகளை சீனியாரிட்டி அடிப்படையிலும் தேவை அடிப்படையிலும் IAS அதிகாரிகளாக பதவி உயர்த்தும் வழக்கம் இருக்கிறது. சகாயம் IAS போன்றோர் கூட அந்த முறையிலேயே கலெக்டராக பதவி உயர்வு பெற்றனர். இதன் மூலம் விசாகனும் 2014ஆம் ஆண்டு கன்ஃபர்ட் IAS எனப்படும் பதவி உயர்வு பெற்ற IAS ஆனார். அரசின் பல்வேறு நிறுவனங்களில் மேலாண் அதிகாரியாக பணியாற்ற தொடங்கினார். குறிப்பாக ஸ்பிக், டிட்கோ ஆகியவற்றில் பணியாற்றினார் விசாகன். இதனிடையே 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மதுரை மாநகராட்சியின் ஆணையராக பணியாற்றும் வாய்ப்பு விசாகனுக்கு வந்தது. அப்போதுதான் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டி என்னும் திட்டம் தொடங்கி நடைபெற்று வந்தது. மதுரையும் அந்த லிஸ்டில் தேர்வாகி இருந்ததால் நிறைய வேலைகளை செய்ய விசாகனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதே நேரத்தில் கொரோனா காலம் என்பதால் அரசு அனைத்து அதிகாரிகளையும் களத்தில் இறக்கிவிட்டது. மக்களுக்கு நேரடியாக காய்கறிகளை வீடுகளுக்கே வழங்கும் வகையில் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினார் விசாகன். இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதோடு மதுரை தெப்பக்குளத்தில் நீர் சேமித்து மேம்படுத்தும் கோரிக்கை எழுந்து வந்தது. அதை சரி செய்யும் எண்ணத்தில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்ட விசாகன் வைகை ஆற்றின் நீர் நேரடியாக வந்து தெப்பக்குளத்தில் சேர நடவடிக்கை எடுத்தார். 100 ஆண்டுகளுக்கு பின் தெப்பக்குளம் வைகை நீரால் நிறைந்தது. இதன் பின்னர் 2021ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றும் வாய்ப்பு விசாகனுக்கு கிடைத்தது. அப்போது நடந்த அதிகாரிகள் மாற்றத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் விசாகன். மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஆட்சியராக இருந்தார் அவர். இந்த காலகட்டத்தில் தான் விசாகனுக்கு அரசியல் ரீதியான தொடர்புகள் வலுவாக கிடைத்தன. நிதி மேலாண்மை முடித்திருந்தவருக்கு டாஸ்மாக் நிறுவனத்தின் இயக்குனர் பதவி மேல் ஆசை பிறந்தது. தனக்கிருந்த தொடர்புகள் மூலமாக அந்த பதவிக்கு அடிபோட்டவர் 2023ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த மாஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பரில் தான் விரும்பிய பதவியை வந்தடைந்தார். ஆனால் அவர் வந்து சேர்ந்த நேரம் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதனால் டாஸ்மாக் இயக்குனராக அதிகாரப்பூர்வமாகவும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக அன்அபிஷியலாகவும் பணியாற்ற தொடங்கினார் விசாகன். இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி துறை ஏதும் இல்லாமல் அமைச்சராக தொடர மூத்த அமைச்சர் முத்துசாமி டாஸ்மாக் துறையை கூடுதலாக கவனிக்க தொடங்கினார். ஆனாலும் டாஸ்மாகின் அனைத்து முடிவுகளும் விசாகனால் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் விற்கப்படும் குற்றச்சாட்டு, கரூர் கேங் லாபி என்ற விஷயங்கள் குறையாமல் தொடர்ந்து கொண்டே நீடித்தன. இதனிடையே டாஸ்மாகில் முறைகேடு நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்ட அமலாக்கத்துறையின் கண் அதன் மீது பட்டது. சரியான நேரத்திற்கு காத்திருந்தனர் அதிகாரிகள். கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அதிரடியாக களமிறங்கியது அமலாக்கத்துறை. டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அம்பத்தூர் குடோன், கரூரில் சில இடங்கள் என 3 நாட்கள் ரைடு நடைபெற்றது. மொத்த ரைடும் ஒருவரின் பெயரை மாறி மாறி உச்சரித்தது. அந்த பெயர் விசாகனின் பெயர். ஏனெனில் அவர்தான் டாஸ்மாக் MD. மாநில அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் துன்புறுத்துவதாகவும் நீதிமன்றத்தில் போய் நின்றார் விசாகன். அதோடு இந்த வழக்கை விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் என கேட்டு தானே தலையை கொடுத்தார். ஒரு கட்டத்தில் உயர்நீதிமன்றம் கடுப்பாக, பின்னர் உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கேட்க அவர்களும் அடிக்க என நொந்து போனார் விசாகன். வழக்கு விசாரிக்க தடையில்லை என நீதிமன்றம் சொன்னதுதான் தாமதம். அடுத்த சம்மனை விசாகனுக்கு அனுப்பியது அமலாக்கத்துறை. ஆனால் இம்முறையும் ஆஜராகாமல் தவிர்த்தார் விசாகன். விசாரணைக்கு ஆஜராகாதவரை சரியான இடத்தில் அடித்து மாட்ட வைக்க வேண்டுமென முடிவெடுத்தனர் அதிகாரிகள். அதற்கான வாய்ப்புக்கு காத்திருந்தவர்கள் திடீரென சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ், விசாகன் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் ரைடு விட்டிருக்கிறார்கள். விசாகனிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தான் ஆசையாய் வாங்கிய பதவியால் இப்போது விழிபிதுங்கி நிற்கிறார் விசாகன். அமலாக்கத்துறையோ இதில் ஒரு லிங்கை தேடி நிற்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.